ஸ்பாட்லேயே செட்லேயே அப்பாவுக்கும் மைனுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஓகே. வரும். திடீர்னு வந்து விஜய் வந்து கோவிச்சுட்டு ஸ்பாட்டை விட்டே போயிடுவார். ம். ஸ்பாட்டை விட்டே போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஷோபா அம்மா இருக்காங்க இல்லையா, ஆமா. அதாவது விஜயோட அம்மா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படப்பிடிப்பில் கூடவே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த 2 பேருக்கும் எப்போ முட்டிக்கும்னே யாராலையும் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கூடவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே அவங்க ஒரு கார் எடுத்துட்டு போய் விஜயை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓ! கூட்டு வருவாங்க. இந்த ஓகே. மாதிரி அது 1 ஹவர் 2 ஹவர் ஷூட்டிங்கே நின்றும். அப்புறம் மறுபடியும் வருவார், அப்புறம் நடிப்பார். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ பட் இருந்தாலும் அந்த ஒர்க்கு சின்சியாரிட்டிலாம் விஜய்கிட்ட எந்த குறையும் சொல்ல ஓகே, முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் விஜய் வந்து அடுத்தடுத்த படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது வந்து நம்ம பூவே உனக்காக பண்ணுறாரு, காதலுக்கு மரியாதை பண்ணுறாரு, அப்புறம் கில்லி அப்படி நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது அவரோட நமக்கு இருந்த நெருக்கமான தொடர்பு வந்து கட் ஆயிருது. ஓகே. பட் நான் கேள்விப்பட்ட பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அதாவது டு த கோர் டெடிகேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுவார். அதாவது கரெக்டான டயத்துக்கு வருவார், கரெக்டாக படத்தில் நடிப்பார். இது எல்லாமே அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் விஜய்கிட்ட இருந்திருக்கு, எந்த காலத்துலேயுமே இருந்திருக்கு. பட் அரசியல் அப்படின்னும் போது அந்த ஆர்வம் வந்து